அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாக்கியலட்சுமி செந்தில்குமார், ரெய்கி கிராண்ட் மாஸ்டர். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எல்லாருமே வந்துட்டு அம்மன் கோவில்களுக்கு போயிட்டு வந்திருப்போம். அதனால நம்மளுடைய காளி தேவி இன்னைக்கு நம்மளுக்கு என்ன மெசேஜ் சொல்ல வந்தாங்கன்னு பார்க்கலாமா? இப்ப என்னோட கையில பாருங்க 2 அட்டைகள் இருக்காங்க. இவங்கள நீங்க சூரிய பகவான் மாதிரி வச்சுக்கோங்க, இவங்கள சந்திர பகவான் மாதிரி வச்சுக்கோங்க. சரி, நீங்க சந்திரனை யாரு தேர்ந்தெடுத்துக்கீங்களோ அவங்கள கீழே சந்திரன் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. சூரியனை யாரு எடுத்திருக்கீங்களோ அவங்கள கீழே சூரியன் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ காளி தேவி வந்துட்டு என்ன மெசேஜ் சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம். சூரியனோட கார்ட்ஸ் யாரெல்லாம் எடுத்தீங்களோ அவங்களோட பேரை சொல்லிட்டு இப்ப அவங்களுக்கு காளி தேவி என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம். காளி தேவி என்ன சொல்றாங்க அப்படின்னீங்கன்னா, உங்களுக்கு அவங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயம் நீங்க இப்போ நடந்துகிட்டு இருக்கு, அதுல ஒரு முக்கியமான முடிவெடுக்க போறீங்க. ஒரு பயமும் இருக்கும், அட் த சேம் டைம் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையாகவும் இருப்பீங்க. ஓகே, இதை வந்து எல்லாமே பண்ணிடலாம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு வந்துட்டு ரொம்ப நம்பிக்கையாகவும் இருப்பீங்க. அதே மாதிரி இன்னொரு சைடு என்ன பண்றீங்க அப்படின்னீங்கன்னா, ஐயோ நம்ம என்ன முடிச்சிருவோமா பண்ணிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயமும் இருக்கு. இது ரெண்டோட மைண்ட் செட்டும் உங்களுக்கு மாறி 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 வந்துகிட்டே இருக்கு. சரியா? இப்போ காளி தேவி இதுக்கு உங்களுக்கு எந்த மாதிரியா காப்பாத்தி கூட்டிட்டு போக போறாங்க அப்படின்னீங்கன்னா, உங்களுக்கு முன்னாடி ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லான ஒரு வழி இருக்கு, ஒரு பாதை இருக்கு. அந்த பாதை வழி உங்களை வந்து சரியான ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு காளி தேவி வந்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உணர்வை வந்து உணர்த்துறாங்க. சோ நீங்க பயத்தை விட்டுட்டு ஒரு நம்பிக்கையோடு இருக்கும் போது கண்டிப்பா நீங்க எடுத்த முடிவுகள் வெற்றியாக இருக்கும். சந்திரன் அப்படின்ற இந்த அட்டையை யாரு எடுத்திருக்கீங்களோ அவங்களுக்கு காளி தேவி என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப மனக்கவலை, கஷ்டங்கள், பயங்கள் மற்றும் நிறைய நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறதுக்கு, ஃபேமிலியில நிறைய கஷ்டங்கள் வந்திருக்கும். எனக்காம் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு மொத்த நம்ம வாழ்க்கையுமே வந்து இருண்டது மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்திருக்கும். இப்படி இருக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து இதெல்லாம் கஷ்டங்களையும் பார்த்த ஆள்கார பாக்குறீங்கன்னா ரொம்ப வலிமையா ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஒரு சைடு இருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து ரொம்ப லோன்லியா ரொம்ப கம்ஃபால் ஆக்கி இருக்காங்க இல்லையா? சோ இந்த மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஆள்கள், வலிமையா இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து காளி தேவி என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரியான எல்லா கஷ்டங்களையும் இருட்டமான ஒரு வாழ்க்கையெல்லாம் நீங்க வந்து பாத்துட்டீங்க. இனிமே உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு ஒளி தெரியக்கூடிய வாழ்க்கையா தான் உங்களுக்கு வந்து அமையும். நல்ல ஒரு பாதை உங்க வாழ்க்கையில வரப்போகுது. அதற்கு நீங்க வந்து தயாராக இருங்கள் அப்படின்னு சொல்லி காளி தேவி சொல்ல வர்றாங்க. நம்ம காளி தேவியோட அட்டைகள் என் மூலமாக உங்களுக்கு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காளி தேவி என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்ற விஷயத்தை பற்றி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வாரம் இதே மாதிரி காளி தேவி உங்களுக்கு என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்றத அடுத்த வாரம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.